சலேசிய அருட்சகோதரர் சிகாமணி அவரை குறித்த புத்தக வெளியீட்டு விழா. பல சலேசியர்கள், நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற பல சலேசியர்கள் பலவிதமான நல்ல இளைஞர் பணிகளை அவர்கள் ஆற்றி நமக்கு பலனை பெற்று தந்திருக்கின்றார்கள். அதனுடைய பலன்தான் இந்த 4வது விழாவாக புத்தக வெளியீட்டு விழா. சகோதரர் சிகாமணி அவர்கள் 91 வயது இப்போது. ஓகே, சந்திரன் சொல்கிறார் 93. எங்களுடைய ரெக்கார்டு பிரகாரம் 91. ஓகே, ஸோ நீங்கள் வேணால் 3 வயசு அவருக்கு கூட்டி கொடுக்குறீங்க. அவர் 91 வயசு தான். ஓகே, சரி. அன்புக்குரியவர்களே, சகோதரர் சிகாமணியுடைய ரெக்டர் ஃபாதர் விக்டர் இங்கே இருக்கின்றார். அதே நேரத்தில் இங்கு வந்திருக்கின்ற அருட் சகோதரர் 4 பேர் இங்கே இருக்கின்றார். அவர்களையும் முன் அழைப்போம். கைதட்டி அவர்களை முன் அவர்களை பற்றியும் புத்தகம் வெளியிடணும். ஏனென்றால் இன்று சலேசிய சகோதரர்களும் பலனளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அழைப்பும் நம்முடைய மாநிலத்தில் பெருக வேண்டும், வளர வேண்டும் என்று நாம் ஜெபித்து இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இதற்கு மூல காரணமாக இருப்பவர் நமது அண்ணன், நம்முடைய அருட் சகோதரர் சந்திரன் அவர்கள். அவரை ரயில்வே சந்திரன் என்று கூறுவார்கள். அவர்தான் இந்த புத்தகம், அதாவது சகோதரர் சிகாமணியுடைய முன்னாள் மாணவர்கள் அவர் மீது அதிகமாக பாசம். வியாசர்பாடி, அது மட்டும் இல்லாமல் அவர் ஆப்பிரிக்கா சென்று இருக்கும்போது கூட அந்த உள்ள பாய்ஸ் டவுன், இன்னமும் நான் பல இடத்திலே ரோம் போன்ற நகரிலே மற்ற தந்தைகள் போகும்போது ஆப்பிரிக்கர் யாராவது பார்த்தாங்கன்னா பிரதர் சிகாமணி எப்படி இருக்கிறாரு, இப்படி ஒவ்வொரு நம்மளுடைய சகோதரர்களையும் சொல்லலாம். பிரதர் லூகாஸ், பிரதர் மரியதாஸ், பிரதர் ஆனந்த், பிரதர் பைரன் என்று பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய பலனுடைய ஒரு உச்சக்கட்டம் தான் நம்முடைய சகோதரர் சிகாமணியுடைய வரலாற்றை எவ்வாறு முன்னாள் மாணவர்களுக்கு அவர் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், அவர்களுடைய வளர்ச்சியிலே அவர் பங்கெடுத்திருக்கிறார் என்பதை பற்றி பதிவிட்ட ஒரு புத்தகத்தை ரயில்வே சந்திரன் அவர்கள் அவருடைய குடும்பத்தை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். ஒரு சில நண்பர்களையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரசன்னத்தில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது நமது சலேசிய தலைவர் அவர்களால். இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய பின்னணி பற்றியும் அதை அறிமுகப்படுத்தியும் யார் அதை பிரதிகள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை பற்றி நமது அருட்தந்தை ஜெரி அவர்கள் சுருக்கமாக அவர் நமக்கு எடுத்து சொல்ல இந்த புத்தகத்தை இப்பொழுது வெளியிட இருக்கிறோம். நான் யார், நாம் யார், தன்னுள் முடங்கி கிடந்த உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்நூல் வெண்மை சான்றுகளுடன் அடங்கியதாகும். இவ்வுலகில் நானும் வாழ்ந்தேன் என்பதை விட வாழ்ந்த காலங்களில் என்னுடைய திருப்பணிகளாக செயலாக்கத்தில் கொண்டு வந்த 91 அகவையில் உள்ள சகோதரர் சிகா அவர்களின் பயிற்சிகளே இந்நூலின் வடிவமைப்பாகும். குருவின் தன்மையையும் செயல்கள், உண்மை கருத்துக்கள், சமுதாய ஆர்வத்துடன் இளைஞர்களின் முன்னேற்றம் இவற்றை வாழ்க்கை நடைமுறையில் பயிற்சி கூடத்தில் மாணவர்கள் கற்றதை மற்றவர்களும் நாம் பெற்றதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று இந்நூல் வலியுறுத்தி சொல்வதை நாம் அறியலாம். சாரணியம், ஊர்காவல் படை, தொண்டற்படை, அரசியல், சமூக சேவை அமைப்புகள், சங்கங்கள், இயக்கங்கள், இலக்கியங்கள் இவற்றின் வாயிலாக உணர்வுகளை செம்மைப்படுத்தி சீர்படுத்திய சகோதரர் அந்தோணி சிகாமணி அவர்களின் இத்தன்வார பண்புகளை அறிந்து கொள்ள உதவும் நூல் இது. இந்நூலை சலேசிய மாநில தலைவர் அருட்பணி டான் போஸ்கோ அவர்கள் வெளியிட முதல் பிரதியை அருட்பணி ஜான் அலெக்சாண்டர் உதவி மாநில தந்தை அவர்களும், 2வது பிரதியை இந்நூலின் ஆசிரியர் சந்திரன் மற்றும் சங்கத்தமிழ் பாரத் குடும்பத்தினரும் பெற்றுக்கொள்கின்றனர். இப்புத்தகத்தின் அடுத்தடுத்த பிரதிகளை சகோதரர் சிகாமணி அவர்களின் இல்லத்தந்தை அருட்பணி விக்டர், தொன்போஸ்கோ தொழிற்பயிற்சி மையம் போலூர் மற்றும் அரு சகோதரர்கள் சார்பாக சகோதரர் லூகாஸ், சகோதரர் மரியதாஸ், சகோதரர் பைரன், சகோதரர் ஆனந்த் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த புத்தகத்தை அச்சிட்ட சிகா அச்சகத்திற்கும் அதனுடைய மேலாளருக்கும் நன்றிகள்.
இதனை தொகுத்து வழங்கிய ஐயா சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார். அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அருட்தந்தையர்களுக்கு அருட்தந்தையர்களுடைய உணவறையிலும், துறவர வார்த்தைப்பாடு கொடுத்த அருட் சகோதரர்களுடைய உறவினர்களுக்கு மாணவர்களுடைய உணவறையில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அருந்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.